இந்த பதிவில் நம்ம தினமும் 17 ரூபாய் சேமித்தால் மட்டுமே நம்மளால் 1/2 கிராமிலிருந்து 1 கிராம் தங்கம் வரை சேமிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதிவு யாருக்காக அப்படின்னா தின சம்பளம் வாங்குபவங்களுக்கு மிகவும் பொருத்தமானது. என்னிடம் தங்கம் இல்லை, தங்கம் வாங்கணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் எப்படி வாங்குறது, குறைவான சம்பளம் தான் வாங்குகிறேன், நான் எப்படி நகை வாங்க முடியுமா, நகை வாங்குவது என்னுடைய கனவாகவே போயிடுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு. அனைவருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி, ஆனால் மிகவும் குறைவான சம்பளம் வாங்குவவங்களுக்கு இந்த முறை சூட்டபுளாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தினமும் 17 ரூபாய் சேமித்தால் மட்டுமே போதுங்க. நம்ம 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் வரையிலுமே தங்கம் சுலபமாக வாங்கிடலாம். இது பார்த்திங்கன்னா தினமும் 17 ரூபாய் மட்டும் தொகை தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். அது கூடுதலாகவோ இல்லை அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எடுத்து வைக்கிற வேலை இங்கே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த முறை அனைவருக்குமே பொருந்தும். அனைவருக்கும் பொருந்தும்னா எந்த சேலரி வாங்கினாலுமே அவங்க இந்த முறையை பின்பற்ற முடியும். அடுத்தது பாருங்கள், இதை விட சுலபமாக கோல்டு வாங்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, தினமும் 17 ரூபாய் அப்படிங்கிறது மிக பெரிய தொகை கிடையாது. நம்ம ஒரு பஸ்ஸுக்கு போயிட்டு வந்துட்டாலும் லோக்கல் போயிட்டுனா 10 ரூபாயிலேருந்து 10 ரூபா போயிட்டு வரக்கு ஆயிடுது இல்லைங்களா. அப்போ 20 ரூபாய் ஆயிடுது. இப்போ 17 ரூபாய்ங்கிறது அதை விட குறைவான தொகை தான். நம்ம ஒரு பால் வாங்குகிறோம், அதுக்கான அத்தியாவசிய செலவுகள் செய்யும்போது நம்மளுக்கு இது இடைப்பட்ட சிறிய செலவாகத்தான் இருக்கும். அதனால இது மாதிரியான செலவுகள் செய்யும்போது நம்ம இந்த தொகை எடுத்து வைத்தாலே நம்ம இந்த இதோட ஃபாலோ பண்ணி கோல்டு வாங்கிட முடியும். சரி, கண்டினியூவாக சேவ் பண்ணணும், கண்டினியூவாக தொடர்ந்து சேவ் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சேவ் பண்ணுறதுனால யூஸ் இல்லை இந்த மெத்தடில். அதனால் தினமும் சிறிய தொகைங்கள்லாம் அனைவருமே கண்டினியூவாக எடுத்து வைக்க முடியும். அடுத்தது பாருங்கள், தினமும் ஒரே தொகை தான். முன்ன சொன்ன மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் மெத்தட் கிடையாதுங்க. அதனால் தினமும் ஒரே தொகை தான், அதனால் சுலபமாகவுமே இருக்கும். அது அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நோ மல்டிபிள் மெத்தட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. அடுத்து 17 ரூபா மறுநாள் 34 ரூபா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இதில் இல்லைங்க. இதனால் 17 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நோட் நம்ம ஒன்று எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அது போலவே 5 ரூபாய் காயின்ஸ் ஒன்று, 2 ருபீஸ் காயின்ஸ் ஒன்று, அந்த மாதிரி எடுத்து நம்மளுக்கு 17 ரூபாய் இல்லைங்களா. இந்த மெத்தட் எதனால் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தினமுமே நம்ம சேமிக்கிறனால நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவுமே இருக்குங்க. நம்ம செப்பரேட் உண்டியல் வச்சுட்டுமே இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம வீடியோவில் நம்ம இது போல் நிறைய சேவிங்ஸ் மெத்தட் போட்டிருக்கோம். 20 டேஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச், 100 டேஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச், மிகவும் குறைவான தொகை தான் சேமிக்கிற மாதிரி போட்டிருக்கு. அதனால் இந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி குறைவான தொகை அப்படிங்கும்போது நம்ம தொடர்ந்துமே கண்டிப்பாக சேவ் பண்ணுவோம். அடுத்தது ஒரு நாளுக்கு 17 ரூபாய் இல்லைங்களா. அப்போ 30 நாட்களுக்கு நம்ம எவ்வளோ தொகை எடுத்து வைத்திருப்போம், 510 ரூபாய் தொகை நம்மளுக்கு வந்திருக்குங்க. ஏன்னா தினமும் 17 ரூபாய் தான் அப்படிங்கும்போது நம்மளுக்கு மாதத்துக்கே 510 ரூபாய் தொகை தான் கிடைக்கும். இந்த 510 ரூபாய் வச்சு நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணி நகை வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மந்த்லி 5-10 ருபீஸ் கிடச்சிருது. நகைச்சீட்டு தாங்க ஒரே வழி. ஏன் அப்படிங்கன்னா நகைச்சீட்டு 500 ரூபாயிலே இருக்குது. அதனால் சுலபமாகவே நகைச்சீட்டு நம்ம நம்பகமான நகைக்கடைகளில் ஜாயின் பண்ணி நகைச்சீட்டு போட ஆரம்பிச்சுக்கலாம். நகை வாங்கணுங்கிற ஆசையும் தேவையும் இருக்கிறவங்க இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 1 கிராம் கோல்டு இல்லை 1/2 கிராம் கோல்டு இது மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நகை விலை கூட்டிகிட்டே வருது இல்லைங்களா. அதனால் நம்ம சேமிக்கிற தொகை வச்சு இவ்வளோ தான் எடுக்க முடியும். ஒரு பொட்டு தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு சிலருக்கு இருக்கும். அவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மிக குறைவான தொகை அப்படின்னால அனைவருமே கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், நகைக்கடையில் 11 மாதம் அல்லது 12 மாதம் ரெண்டு மெத்தடுமே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அது குறைவான மாதத்தையே கணக்கு வச்சுக்கோம். 11 மாதத்துக்கே நம்ம சேர்த்துன தொகை எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 5610. ஏன்னா நம்ம 510 டோட்டலில் மட்டும் தான் வருது இல்லைங்களா. ஆனால் நம்ம நகை ஷாப்பில் 500 ரூபா தான் கட்டியிருப்போம். அதனால 5500 ரூபா தான் 11 மாதத்துக்கு வரும். அப்போ போனஸ் நம்மளுக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. 500 ரூபா அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு 6000 ரூபாய் தொகை வந்துச்சு. மொத்தம் 6000 ரூபாய் தொகை வச்சு நம்ம 1 கிராம் அல்லது 1/2 கிராம் அதுக்குள்ளே உண்டான கிராம் தங்கத்தை நம்ம வாங்கிட முடியும். இது கூடவே உங்களால் முடிஞ்சதுன்னா வேறு சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சதுனாலும் கூட அது கூட சேர்த்து நீங்கள் 1 கிராம் அப்படிங்கிறது 2 கிராமாக கூட வாங்கலாம். செய்கூலி சேதாரம் இல்லாத நகைக்கடையாக பார்த்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்கள், 11 மாதத்தில் நகை விலை கட்டாயம் உயருங்க.
அதனால் நம்ம 1 கிராம் இல்லைன்னா அரை கிராம் கோல்டு வந்து கட்டாயம் வாங்க முடியும்.